ஸ்டார் ஃபெரியில் நம்ம அப்பர் டெக்கில் போயின்னு இருக்கோம். அந்த வியூ மட்டும் பாருங்கள், அப்படியே இந்த பனி மூட்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரம்மியமான காட்சி, இந்த வியூவே ஹாங்காங் வரலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. கிளாசிக் எக்டி ஒரு பேன் கேக் மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் போல இருக்குது, பார்க்கவே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க நமக்குன்னு வச்சு விட்டணும், எவ்வளோ தேவையோ போட்டு வாங்குவான்னு வாங்கலாம். இன்றைக்கி டே 2 ஹாங்காங்கில் லன்ச் டைம் ஆகிப்போச்சு. இங்கே ஒரு ஷாப் இருக்குது, பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் இருக்குது. அப்படியே செலக்ட் பண்ணி எதனா 2 ஐட்டம் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். என்னென்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசிக் எக்டின்னு இருக்குது பாருங்கள், அது ஒரு ஐட்டம் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து அது நிறைய பேர் அது வாங்குறாங்க இங்கே. அடுத்து பார்த்திங்கன்னா பீஃப் வித் மஷ்ரூம் இருக்குது இல்லையா, பீஃப் வித் மஷ்ரூம் ஷூமை, அது வந்து 9 பீஸ் வந்து $30 தான். அதில் போர்க்கும் இருக்குது. நான் போர்க்கெலாம் சாப்பிட்டதில்லை, அதனால் நான் பீஃப் ஒன்றா ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்டர் கொடுத்துடலாம். கிளாசிக் எக்டி $100. தேங்க்யூ. 5 minutes. ஏங்க பில்லை பார்த்தோன்னே அதில் மாற்றி கொடுத்துட்டாங்க, போர்க்கு போட்டுட்டாங்க. நல்ல வேலை இல்லைங்க, அது வேண்டாங்க எனக்கு மாற்றி கொடுத்துருங்கன்ட்டேன். சரின்னு $5 வாங்கிக்கினாங்க, மீதி $40 கொடுத்துட்டாங்க. இது வந்து பீஃப் வித் மஷ்ரூம் ஷூமை, இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க, அட்டாசமாக. இதில் கொஞ்சம் நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சாஸ், சோயா, சில்லி சாஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரஞ்சாரமாக அடிப்போம். இந்த மாதிரி தாங்க நமக்குன்னு வச்சு விட்டணும், எவ்வளோ தேவையோ போட்டு வாங்குவான்னு வாங்கலாம். நல்லா அந்த சாஸ் போடவே கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கு. ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீஃபு மசாலா மைதா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதை ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணி அதை வேக வச்சுருக்காங்க. நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அது போல் வேக வச்சு தான் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பட் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கும். கவுச்செல்லாம் எதுவும் இல்லைங்க, கவுச்ச வாடையே கிடையாது. கவுச்ச வாடையே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அரைச்சி பண்ணுறதுனால அது மாதிரி இருக்கு போல இருக்குது. நல்லாயிருக்கும். வந்துச்சுங்க கிளாசிக் எக்டி ஒரு பேன் கேக் மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் போல இருக்குது, பார்க்கவே அப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியது தான். செம வறுத்துங்க, நல்ல அந்த மைல்டு இனிப்பாக, நல்ல ஒரு மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்குது இது. $30 ஒர்த்து, சூப்பராக இருக்குது. அதில் சில்லி ஆயில்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் காரமாக இருக்கான்னு பார்ப்போம். நல்லா சில்லி சாஸை விட இந்த சில்லி ஆயிலும் பூண்டு வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல காரமாக இருக்குது, சூப்பர். நம்ம சாப்பிட்ட கடை இங்கே தாங்க இருக்குது, இந்த ராட்டினத்துக்கு முன்னாடி. சூப்பராக இருந்தது. அந்த கிளாசிக் எக்டே இருக்குல்ல, அட்டகாசமான டேஸ்ட்டு, வயிறே நல்லா ரொம்பி போச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி குடித்தா போதும், எனக்கு திம்முன்னு இருக்கும். நைட் சாப்பிட்டா போதும். இதோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சா அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே கடையில் லேபர்ஸ்லாம் அதிகமாக கிடையாதுங்க, எல்லாமே இந்த மிஷினில் வச்சு விட்டுறாங்க. நம்ம என்ன தேவையோ நமக்கு பணம் கட்டிட்டா போதும், டொப்பு டப்புன்னு வந்து ஊந்துடும், எடுத்து குடிச்சிட்டு போயினே இருக்கலாம்.
பாருங்கள் எல்லா ஐட்டமும் இருக்குது. தண்ணி பாட்டில்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்க்கவே செமையாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம நாட்டிலையும் இருக்குது, ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஏர்போர்ட்டில் இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஹாங்காங்லேருந்து சென்ட்ரலுக்கு ஃபெரியில் வந்தோம் இல்லையா, லோயர் டெக்கில். இப்போ நம்ம ரிட்டன் வந்து அப்பர் டெக்கில் போக போகிறோம். அதுக்கு நம்ம போய் நம்ம டிக்கெட் எடுக்கலாம் வாங்க. டச் ஸ்க்ரீன் 2 ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டிக்கெட் வந்துருச்சு. அப்பர் டெக்கில் போக போகிறோம். இந்த அப்பர் டெக்கில் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் வந்து $5 தான். ஆனால் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா $6. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வருவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிகமாக வந்து வாங்குகிறாங்க. பரவாயில்ல, $6ன்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சவுண்டு வரணும் போல இருந்துச்சு. எல்லாமே ஆக்டோபஸ் கார் தான் கேட்குது. நீ இப்படி உட்காந்துக்கா. டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சுங்க. ஸ்டார் ஃபெரியில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆனால் மழை பெய்யுதுங்க. மழை பெஞ்சாலே நமக்கு ஒழுங்காக அந்த வியூஸ் வந்து தெரியாது, மறைஞ்சிரும். கண்ணாடி இல்லைல்ல? ஆமாம், அப்பர் டெக்கில். ஸ்டார் ஃபெரியில் நம்ம அப்பர் டெக்கில் போயின்னு இருக்கோம். அந்த வியூ மட்டும் பாருங்கள், அப்படியே இந்த பனி மூட்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரம்மியமான காட்சி. மற்ற அந்த கப்பல் மாதிரி போகுது பாருங்கள், அதெல்லாம் வந்து ப்ரைவேட். இது நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாங்காங் கவர்மெண்ட் வருது, அதனால தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த வியூவே ஹாங்காங் வரலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது. வந்தாச்சுங்க. நம்ம சென்ட்ரல்லேருந்து நம்ம இருக்கிற இடம் ஷிம்ஷாம் ஷூ, அங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் அந்த 10 நிமிஷம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வருவாங்க. அது ஏன்னாக்கா இருக்கிற எல்லா ட்ராவலரும் வந்து அந்த வியூக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டு வரணுன்றதுக்காக ஸ்லோவாக வராங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார் ஃபெரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் அடுத்த ட்ரிப்பு போகிறதுக்கு எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருப்பதியில் தேவஸ்தானத்தை திறந்து விட்ட மாதிரி நல்லா இருக்கு. சோபா ரொம்ப டயர்டுங்க. இன்றைக்கி அந்த ஃபெரியில் போயிட்டு அந்த ராட்டினம் சாப்பிட்டது எல்லாம் அங்கே சுற்றி சுற்றி நடந்து நல்லா வேடிக்கை பார்த்தது எல்லாம் பண்ணி செம டயர்ட் ஆகிடுச்சு. நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செம டயர்டு.